ஹாய் ஹலோ குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு தான், ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு டேஸ்ட்டுக்கு இருக்கும். இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வைக்காமல் சூப்பராக போட்டு சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு அதில் ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு இலை சோம்பு கொஞ்சம் தாளிப்புக்கு போட்டதப்புறம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, அவ்வளோதாங்க. நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மசாலா போட்டுடலாம். மசாலா என்னென்னா நார்மல் மிளகாத்தூள், சிக்கன் தூள், ரவுண்டு சீரகத்தூள், காரத்துக்கு ஏற்ற காரத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. அதை போட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். தீயை விட்டுறக்கூடாது, தீ அதிகமாகவும் வச்சிடக்கூடாது. லைட்டாக ஒரு 1 மினிட் அந்த எண்ணெயில் அது பொரிஞ்சால் போதும். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது நான் அரைச்சதை அப்படியே ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி இதிலே முடிஞ்சிருங்க. இதை மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடணும். அது மீந்ததில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அளவாக தண்ணி வச்சுக்கணுங்க. அவ்வளோதான். அது ஒரு 15 மினிட்ஸ் கொதித்தாலே போதுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு மசாலா வந்து பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய் சோம்பும் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுட்டா போதும். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். அந்த மசாலா வாசனை ஃபுல்லாக போய் டேஸ்ட்டு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்களா குழம்பு சூப்பராக எண்ணெய் மிதக்க கொதித்து ரெடி ஆகி போச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சோம்ல, ஒரு 2 பல் தேங்காய் போதுங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றிக்கணுங்க. அவ்வளோதான். இதுவும் உங்களுக்கு கட்டியாக இருக்குது குழம்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலான்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு கட்டியாக தான் வேணும் சப்பாத்திக்கு அந்த மாதிரினா கட்டியாகவும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க. கரெக்டாக தேங்காய் ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். எல்லோரும் வந்து சிக்கன் குழம்பா நண்டு குழம்பான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா ஃப்ளேவர் அப்படி தான் இருக்கும். முட்டை குழம்புன்னே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு முட்டையாக நான் உடச்சி கிண்ணத்தில் ஊற்றி தான் ஊற்றுவேன். ஏன்னா ஓடு விழுந்துடும், இல்லை முட்டை வீணாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஊற்றுறது வந்து நல்லது. ஓகேங்களா? ஸோ ஒரு முட்டையாக பசங்களுக்கு அம்மா இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி நான் கணக்கு பண்ணி முட்டை எடுத்து வச்சு ஒன்றா உடச்சி ஊற்றிட்டேங்க. நம்மளுக்கு தேவையான அளவு முட்டை, நீங்கள் 10 முட்டை கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையானது தாங்க. அப்படியே முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றி மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். அந்த அவுட்ருலாம் கொஞ்சம் அழகாக வெந்துடும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ நான் அதை அப்படியே திருப்பி போடுறேன் போதுமா. அதுவும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான முட்டை குழம்பு ரெடிங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு தொட்டுக்கெலாம் தனியாக எதுவும் செய்யலை. சம்மர் டைமுன்றதுனால வெள்ளையர் பிஞ்சு எப்போவுமே யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ வெள்ளையர் பிஞ்சு தான் அன்றைக்கி தொட்டுன்னு சாப்பிட்லான்னு. முட்டை குழம்பு பாப்பா தம்பி ரெடியாக உட்காந்துட்டாங்க சாப்பிட. அவங்க வந்து கிராப் குழம்பான்னு தான் கேட்டாங்க. உண்மையாக அவங்க 2 பேரும் கிராப் அவ்வளோ பிடிக்கும். ஆமான்னு சொல்லி ஏமாற்றி ஊட்டிட்டேன். 2 பேரும் நல்லா ருசித்து சாப்பிட்டாங்க. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.